இப்போ நான் சிங்கப்பூருக்கு வந்திருக்கேன். உண்மையிலேயே ஒரு ஒரு பரபரப்பான மனநிலையில் இருக்கிறேன். என் வாழ்க்கையில் என் குழந்தை பருவம் முதல் நான் கேட்ட பல வார்த்தைகள், நான் கேட்ட பல சம்பவங்கள், அதையெல்லாம் நான் விசிட் பண்றேன். எங்க தாத்தா 1935, 36 வாக்கில் நாகப்பட்டினத்திலிருந்து படகில் சிங்கப்பூர் வந்தார். சிங்கப்பூரில் அவர் ஏறக்குறைய 1970கள் வரை இருந்திருக்கிறார். அவர் செம்பவாங்ல தான் குடியிருந்ததாக அறிகிறேன். அங்க நேவல் பேஸ்ல அவர் வேலை செய்திருக்கிறார். 1948ல் அவருக்கு புக்கித்திமா 15 மைல்ல தான் திருமணம் நடந்ததாக அந்த கல்யாண பத்திரிகை சொல்கிறது. அந்த கல்யாண பத்திரிகையை நான் கையில வச்சிருக்கேன். அவருடைய திருமணத்தன்றைக்கு எடுக்கப்பட்ட அந்த திருமண புகைப்படம், அவங்க மணக்கோலத்துல இருக்க புகைப்படம் என் கையில இருக்கு. எனக்கு இப்போ புக்கித்திமாவுக்கு போகும்போதும், செம்பவாங்குக்கு போகும்போதும், என் தாத்தா என்னோடு பயணிப்பது போலவே ஒரு உணர்வு இருக்கிறது. அவர் ஊருக்கு வரும்போதெல்லாம் தேக்கால போய் சாமான் வாங்குவோம்னு சொல்லுவாரு. இப்ப நான் போய் தேக்கான்ற அந்த வார்த்தைய படிச்சா, அது எனக்கு பெரிய உணர்வாக இருக்கிறது. மற்றவங்களுக்கு அது மார்க்கெட்டாக இருக்கலாம். எனக்கு அது உணர்வாக இருக்கு. என் தாத்தாவுடைய அந்த 35, 38 ஆண்டுகால சிங்கப்பூர் வாழ்வை நான் எழுத வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த காலப்பகுதியில் நிகழ்ந்த சம்பவங்கள், அந்த காலகட்டத்தில் வசித்த மனிதர்கள், அப்படியான யாவரையும் நான் சந்தித்து பேட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வந்த நியூஸ் பேப்பர்ஸ் என அவருடைய வாழ்வை முன்வைத்துக் கொண்டு ஒரு சிங்கப்பூரினுடைய வரலாற்றை கொடுப்பதுவே என்னுடைய அடிப்படை நோக்கம். ஞாயிற்றுக்கிழமையானால் அவர்களுடைய வீட்டில் ஒரு பெரிய சண்டே வைபாக எல்லாரும் கூடுறத பத்தி சொல்றாரு. இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கு. இப்படி மகிழ்ச்சியாக அவர் அனுபவித்துக் கொண்டிருந்த அதே நேரம், நேதாஜியின் படையில் ஒரு வீரனாக போய் இணைகிறார். இந்திய சுதந்திரத்துக்காக போராடுகிறார். எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா அவரோட வாழ்க்கை என்றைக்கும் இருந்திருக்கு. தாத்தா 1935ல ஒரு கப்பல்ல நாகப்பட்டினத்திலிருந்து சிங்கப்பூருக்கு வந்தார். இன்னைக்கு முத்துகிருஷ்ணன் ஆகிய நான் மதுரையிலிருந்து சிங்கப்பூருக்கு அவருடைய வாழ்வை மீட்டெடுக்க ஒரு புதிய பயணமாக வந்திருக்கிறேன். நிச்சயம் சிங்கப்பூர் எனக்கு உதவும். சிங்கப்பூர் அந்த தகவல்களையும், அந்த வாழ்வையும் எனக்கு கொடுக்கும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.